இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். பால்குடம் எடுத்தோம்ல, அன்றைக்கி நைட்டு எடுத்த வீடியோ தாங்க. பால்குடம் எடுத்து முடிச்சிட்ட பின்னாடி வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா நைட்டு மறுபடியும் கோவிலுக்கு போனோம். மெயினான பூஜையே நைட்டு தாங்க. ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7:00லேருந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடிய விடிய பூஜை நடந்துக்கிட்டே இருந்ததுங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பூஜை மட்டும் பார்த்துட்டு அதில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஏன்னா பசங்க வந்து நைட்டெல்லாம் முழிச்சிட்ருக்க முடியாது. அதனால நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். மறுநாள் மார்னிங் 6:30க்கு தான் பூஜை எல்லாமே முடிஞ்சுது. ரித்திக் வந்து கையில் வச்சிட்ருக்காங்கல்ல, அது வந்து ஓமத்தில் போடுவாங்கள்ல, எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் லைனாக இருந்து அதுக்கப்புறமா அதை வந்து கோவிலை சுற்றி வந்து மறுபடியும் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டோம். சங்கு வந்து பூஜை பண்ணிட்ட பின்னாடி சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோங்க. எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரித்திக்கு என் கூட இருந்ததால் ரித்திக் வந்து சங்கு எடுத்துக்கிட்டாரு. மறுபடியும் வந்து கோவிலை சுற்றி வந்துட்டு அந்த சங்கு தீர்த்தத்தால் சாமிக்கு அபிஷேகம் பண்ணாங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். சாமிக்கு வந்து பூஜைலாம் முடிச்சிட்ட பின்னாடி தான் அலங்காரம் எல்லாமே பண்ணுவாங்க போல இருக்குது. கோவிலில் கூட்டமும் அதிகமாக இருந்தது. பக்கத்தில் இருக்க ஊர்லேருந்தெல்லாம் நிறைய பேர் பூஜையில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இப்போ பூஜை முடிஞ்ச உடனே அன்னதான சாப்பாடு சாப்பிட போயிட்டுருக்கோங்க. கூட்டம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 மேலே ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.